18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவகங்கை சீமை செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பழனி முருகனுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை பற்றி இந்த செப்பேட்டுல எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. 44 சென்டிமீட்டர் உயரமும் 25 சென்டிமீட்டர் அகலமும் இந்த செப்பேடு 875 கிராம் எடையும் கொண்டதா இருக்குதாம். மேலும் இந்த செப்பேட்டுல நிறைய விஷயங்கள் குறிக்கப்பட்டதா சொல்லப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்தம் 100 வரிகள் முன்னாடி பின்னாடி இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பேட்டினுடைய 65வது வரியில் ஆறுமுக சகாயம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு மொழியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். இது இந்த செப்பேடை நம்ம விசய ரகுநாத பெரிய தேவர் பழனிமலையில் இருக்கிற முருகனுக்கு தன்னுடைய ஆட்சி பரப்பில் திருபுவனத்தை சேர்ந்த ஒரு 6 கிராமங்களை கொடையாக கொடுத்துருக்காரு. பூதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செப்பேட்டில் கொடையாக கொடுத்துருக்காரு. பழனிமலை கோயில்ல திருமஞ்சன பண்டாரம் சண்முகம் அப்படின்றவருடைய முன்னோர்கள் இந்த செப்பேட்டை பாதுகாத்து வச்சிருந்ததா கூறப்படுது. அததான் தொல்லியல் துறையினர் எடுத்து ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த செப்பேட்டை ஆய்வு செஞ்ச நாராயணமூர்த்தி அப்படின்றவரு இது தொடர்பான விவரங்களை சொல்லியிருந்திருக்காரு. இந்த செப்பேடுல சிவகங்கை சீமையினுடைய அரசரா இருந்த விஜய ரகுநாத பெரிய உடையார் தேவர் பழனி முருகனுக்கு அளிச்ச பூமிதானம் சம்பந்தமான விவரங்களை குறிப்பிட்டிருந்திருக்காரு. எவ்வளவு நிலம் கொடையா அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள் இதுல குறிக்கப்பட்டதா சொல்லப்படுது. செப்பேடினுடைய முகப்பு பகுதியில மயில், சூரிய சந்திரன்களுக்கு இடையில வேல், வலது ஓரத்துல அரசருடைய உருவம்னு இதெல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. செப்பேட்ல முன்னாடி பின்னாடின்னு 2 பக்கமும் 100 வரிகள் எழுதப்பட்டிருந்திருக்கு. காலம் தவறா குறிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மொத்தமா இதுல 123 பட்டங்கள் புகழ்ச்சியோட பொறிக்கப்பட்டதா கூறப்படுது. இதுல 65வது வரிக்கு இடையில தெலுங்கு மொழியில எழுதியிருக்கிறதா கூறப்படுது. ஆறுமுக சகாயம் அப்படின்னு தெலுங்குல எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இத ஆய்வு செஞ்சா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செப்பேட்டை சிவகங்கை அரசர் பழனியில வசிச்சுட்டு வந்த காசி பண்டாரத்தினுடைய மகன் பழனிமலை பண்டாரத்துக்கு வழங்கினதா இந்த செப்பேட்டுல குறிக்கப்பட்டிருக்கு. பழனிமலை முருகனுக்கு திருக்கால சந்தி, கால பூஜையில திருவிளக்கு, திருமாலை, அபிஷேகம், நெய்வேத்தியம் இதெல்லாமே தடைப்படாம நடக்கிறதுக்காக தம்முடைய ஆட்சி பகுதியில இருந்த முசுட்டாக்குறிச்சி, பெத்தனேந்தல், தேசிகநேந்தல், நாயனேந்தல், மரகதவள்ளி, சின்னகுளம் உள்ளிட்ட 6 ஊர்களுக்கு வரிகள் நீக்கப்பட்டதா இந்த செப்பேட்ல குறிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படிப்பட்ட 18ஆம் நூற்றாண்ட செப்பேடு தான் இப்ப கிடைக்கப்பட்டு அதை ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க.